புனிதாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த சூர்யா அப்படியே சுரேகாவை காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சுரேகா கதவு சந்துல புனிதாவை பாக்குறாங்க. என்ன புனிதா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புனிதாவை கூப்பிட ட்ரை பண்றா. பட் வாயில துணி கட்டி இருக்கதால புனிதாவை கூப்பிட முடியல. புனிதா ப்ளீஸ் என்ன பாரு, நான் இங்கதான் இருக்கேன், எப்படியாச்சும் என்ன பாத்துரு, திரும்பி பாரு புனிதா, திரும்பி இங்க பாருன்னு மனசுல நினைச்சிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்கா. ஆனா புனிதா சுரேகாவை கவனிக்கல. உள்ள போன கௌசிக்கும் இன்னும் வெளியில வரல. புனிதாவோ என்ன கௌசிக்கு இன்னும் காணோம்னு யோசிச்சுட்டே வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ கதவு சந்துல பாக்குறா. என்ன இதுன்னு ஷாக் ஆகுறா. யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு நல்லா உத்து பாக்குறா. யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. என்ன இது, யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க, யாரா இருக்கும், யாரு இத பண்ணது, ஒருவேளை கௌசிக் தான் இத பண்ணானோ, ஒருவேளை என்னை இதுக்குதான் கூட்டிட்டு வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சுரேகாவை பார்க்க சுரேகாவும் புனிதாவை பாக்குறா. சுரேகா புனிதாவ இங்க வான்னு சொல்லிட்டு தலையாட்ட புனிதாவும் சுத்தி முத்தி பாத்துட்டு உள்ள போறா. உள்ள போயிட்டு யாருன்னு உத்து பாக்குறா. என்ன இது சுரேகா அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச உத்து பாக்குறா. பார்த்தா அது சுரேகா. உடனே ஷாக்கான புனிதாவோ சுரேகமா சுரேகமா யாரு உங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில இருக்க துணிய அவுத்து விடுறா. சுரேகாவோ புனிதா சீக்கிரம் இந்த கயிறை அவுத்து விடு, நாம இங்க இருந்து உடனே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல சுரேகம்மா யாரு இதெல்லாம் பண்ணது, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு புனிதா கேக்குறா. தெரியல புனிதா, என்னை யாரோ கடத்திட்டு வந்து இங்க வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி இங்க வந்த புனிதா, சீக்கிரம் கயிறு அவுத்து விடு, நாம தப்பிச்சு போகணும்னு சொல்றாங்க சுரேகா. புனிதாவும் வேக வேகமா கயிறை கழட்ட ரெண்டு பேரும் ரூம்ல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் சூர்யாவோ என்ன இது, இந்த பக்கம் தானே புனிதா வந்தா, அதுக்குள்ள காணோம், சரி கொஞ்சம் தூரம் போய் பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட கௌசிக்கோட பைக் நிக்கிறத பாக்குறான். என்ன இது புனிதா வந்த பைக் இங்க இருக்கு, ஆபீஸ் போகாம புனிதா இங்க எதுக்கு வந்தா, புனிதாவையும் காணா, பைக்ல வந்தவனையும் காணா, ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியில நின்னுட்டு இருக்கான் சூர்யா. சுரேகாவும் புனிதாவும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ பார்த்து கரெக்டா கௌசிக்கும் மாதங்கியும் அங்க வராங்க. அவங்க தப்பிக்க பாக்குறத பார்த்த ரெண்டு பேரும் ஓடி போய் மெயின் டோரை லாக் பண்ணிடுறாங்க. கௌசிக்கோ ரெண்டு பேரும் மரியாதையா அமைதியா உட்காருங்க இல்லனா கொன்றுவேன்னு மிரட்டுறாரு. மாதங்கியும் ஓடி போய் சுரேகாவோட முடிய புடிச்சு உட்கார வைக்கிறாரு. புனிதாவோ கௌசிக் ப்ளீஸ் எங்களை விட்டுடு, நான் உன்னை நம்புனேன், எதுக்கு எங்களை இப்படி பண்ற, எங்களை விட்டுடுன்னு கெஞ்சுறா. சுரேகாவும் ப்ளீஸ் எங்களை வெளியில விடுங்க, நாங்க என்ன பண்ணோம்னு கேட்க மாதங்கியோ எங்க ஃப்ரெண்ட் ரஞ்சித் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே உங்க குடும்பம் தானே, அதான் உங்களை கடத்தி வச்சிருக்கோம், உங்களை காணோம்னு உங்க வீட்டுல எல்லாரும் அலறி துடிக்கணும், அத பார்க்கதான் நாங்க எல்லாம் ஆசைப்பட்டோம், அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல தப்பிச்சு போய் எங்க பிளான்ல சொதப்பலான்னு பாக்குறியா அப்படின்னு மாதங்கி கேட்க புனிதாவோ கௌசிக் நான் உங்களை நம்புனேன், என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி பண்ணலாமா, நான் உனக்காக தானே இங்க வந்தேன்னு சொல்றா. லவ்வா, நானா, ஓ மூஞ்சுக்கலாம் லவ் ஒரு கேடு, எங்க வழிக்கு உன்னை கொண்டு வரதான் லவ் பண்ற மாதிரி நடிச்சேன், லவ்வா லவ், என் ஃப்ரெண்ட ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உனக்கு லவ் கேக்குதா, உங்க ரெண்டு பேரையும் வெளியில விட்டாதானேடி என் ஃப்ரெண்டு அங்க ஜெயில எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அணு அணுவா சித்திரவதைய அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல சுரேகாவோ டேய் மரியாதையா என்ன வெளியில விடுங்க, எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், உங்களை சும்மா விடமாட்டான்னு சொல்ல மாதங்கியும் சுரேகாவை பலார்ன கன்னத்திலே அரையிறா. வலி தாங்க முடியாம சுரேகா கத்த வெளியில நின்னுட்டு இருக்க சூர்யாவுக்கும் கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன இது யாரோ கத்துறாங்களே, புனிதாவா இருக்குமா, அவ எதுவும் பிரச்சனை மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வேகமா உள்ள போக கதவை திறக்கிறான். சுரேகாவையும் புனிதாவையும் கடத்தி வச்சிருக்கத பார்த்து ஷாக் ஆகுறான் சூர்யா. மாதங்கிய பார்த்த சூர்யாவோ நினைச்சேன்டி, அப்பவே நந்தினி சொல்லும் போது எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிருச்சு, மரியாதையா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுருன்னு சொல்ல உடனே கௌசிக்கோ ஓடி போய் புனிதா கழுத்துல கத்திய வச்சு பக்கத்துல வந்த குத்திடுவேன்னு சொல்ல சுரேகாவும் புனிதாவும் காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே சூர்யாவோ டக்குன்னு கௌசிக்க புடிச்சிட்டு கத்திய புடுங்கி தூக்கி போட்டுட்டு கௌசிக்க அடி வெளுத்துட்டு இருக்கான். தடுக்க வந்த மாதங்கிக்கு பலார்னு ஒரு அடிய போடுறான். மாதங்கியும் மயங்கி விழுந்துடுறா. கௌசிக்கையும் அடிச்சு போட்டுட்டு புனிதாவையும் சுரேகாவையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரான். ஒரு ஆட்டோவை தேக்கி புனிதாவையும் சுரேகாவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ஏசிக்கு கால் பண்றான். ஹலோ சார், நான் சூர்யா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க சூர்யா சார். சார் சுரேகாவை கண்டுபிடிச்சிட்டேன், இங்கதான் ஒரு வீட்ல கடத்தி வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க, சுரேகா இப்ப எங்க இருக்காங்க, அவங்கள காப்பாத்தி நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன், கடத்தின ரெண்டு பேரையும் புடிச்சு வச்சிருக்கேன், நான் லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல ஏசியும் ஓகே சார் இதோ உடனே வரேன்னு கிளம்புறாரு. இங்க சுரேகாவும் புனிதாவும் வீட்டுக்கு போறாங்க. சுரேகாவை பார்த்த எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சுந்தரவல்லியோ சுரேகா சுரேகா நீயா, என்னால நம்பவே முடியல,
உன்னை காணோம்னு நாங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. மாதவி, அருணாச்சலம் எல்லாரும் சுரேகாவோட கைய பிடிச்சு கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. அருணாச்சலமோ எங்க இருந்த சுரேகா இவ்வளவு நாளா, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க சுரேகாவோ நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நல்ல வேலை புனிதா தான் என்ன காப்பாத்துனா. அப்ப பார்த்து சூர்யா அண்ணனும் அங்க வந்துடுச்சு, இல்லனா என்ன அடிச்சே கொன்னிருப்பாங்கன்னு சொல்றா. யாருமா இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்க தெரியல டாட், பட் அது ஒரு பொண்ணு முகத்துல முகமூடி போட்டிருந்தா டாட், அதனால எனக்கு தெரியல. புனிதாவோ கௌசிக் பத்தி சொல்லிட்டு இருக்கா. புனிதா, சூர்யா சார் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்க மாமா அங்கே இருக்காருன்னு சொல்றா புனிதா. இங்க ஏசியோ லொகேஷனுக்கு வந்துட்டாரு. சூர்யா சார் எங்க அவனுங்கன்னு கேட்க சார் சுரேகாவை வீட்டுக்கு அனுப்பிட்டேன், அக்யூஸ்ட புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். அங்க எந்திரிக்க முடியாம கிடந்த 2 பேரையும் போலீஸ் தூக்குறாங்க. கௌசிக் மாதங்கி 2 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு இருக்காங்க. மாதங்கியோ சூர்யாவை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல சரிதான் போடி அதையும் பாத்தரலாம்னு சொல்ல 2 பேரையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. சூர்யா நேரா கிளம்பி வீட்டுக்கு போக அருணாச்சலமோ டேய் சூர்யா என்னடா நடந்துச்சு, யாரு சுரேகாவை கடத்தி வச்சிருந்ததுன்னு கேட்க டேட் வேற யாரு, தாய்க்குளம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களே அந்த சிஓ தான் சூர்யா சொல்றான். என்னடா சூர்யா சொல்ற, இப்ப அவ எங்க இருக்கா, அவளை ஏசி சார வர சொல்லி ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன் டாட் அப்படின்னு சொல்றான் சூர்யா. சுந்தரவல்லியோ சூர்யா என்ன மன்னிச்சிருடா, நான் எல்லாரையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நந்தினி நீ என்ன மன்னிச்சிடுன்னு கண் கலங்க. ஐயோ அம்மா ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, சுரேகாமா வீட்டுக்கு வந்ததே பெரிய சந்தோஷம், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல தாய் குலமே ஆக்சுவலா சுரேகாவை காப்பாத்துனது புனிதா தான் சூர்யா சொல்றான். உடனே சுந்தரவல்லியோ புனிதாவை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. புனிதா தான் சுரேகாவை காப்பாத்த போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.